அனைவருக்கும் வணக்கம். இசை பேரரசி கானக்குயில் ஜானகி அம்மா மறைவு திரைப்படத்துறைக்கும் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சி அளிக்கிறது. இவர் 1938 ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்தார். 2026 ஜூலை 11 மறைந்தார். திரைப்படத்துறையில் 70 ஆண்டுகள் பாடல்கள் பாடி மக்களை கவர்ந்தவர் ஜானகி அம்மா அவர்கள். இவர் 40,000 பாடல்கள் பாடி ரசிகர்களை மகிழ்வித்தவர். 4 முறை தேசிய விருதுகளை பெற்றவர். 6 தலைமுறை ரசிகர்களை கவர்ந்த பாடகி ஜானகி அம்மா அவர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட 17 மொழிகளில் பாடிய பெருமைக்குரியவர். மற்றும் ஜப்பான், ஜெர்மனி மொழியிலும் பாடியுள்ளது சிறப்பாகும். இலங்கையில் ஞானகான சரஸ்வதி பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். இவர் 1957 தமிழில் இறுதியின் விளையாட்டு படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமானார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மொழிகளில் பாடி 33 மாநில விருதுகளை பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர் ஜானகி அம்மா அவர்கள். கொஞ்சம் சலங்கை சிங்கார வேலனை தேவா பாடலை பாடி மக்களை மயங்க வைத்தவர். அன்னைக்கிளி படத்தில் அன்னைக்கிளி உன்னை தேடுதே இவர் இளையராஜா இசையில் வெளிவந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பை உண்டாக்கியது. MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரகுமான், வித்யாசாகர் போன்ற இசையமைப்பாளர்கள் இசையில் பாடியதை மறக்கவும் முடியாது. 16 வயதினிலே படத்தில் பாடிய செந்துர பூவே பாடல் சிறப்பான வரவேற்பை பெற்றது. மௌன கீதங்கள் படத்தில் டாடி டாடி ஓமை டாடி மயிலையில் பாடியது பாடல் மறக்க முடியுமா? 2013 பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டவர் நம் ஜானகி அம்மா அவர்கள். இவர்கள் முறையாக 3 வயதில் முதல் 10 வயது வரை சங்கீதம் பயின்றவர். சகல கலா வல்லவன், முந்தான முடிச்சு படத்தில் பாடிய பாடல்கள் மறக்கவும் முடியாது. இவர்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் காலத்தால் மறக்க முடியாத பாடல்களாக என்றும் நிலைத்திருக்கும். இவருக்கு கர்நாடக அரசு அரசு மரியாதை கொடுப்பது சால சிறந்ததாகும். நன்றி, வணக்கம்.